ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த மின்னு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த நர்ஸை கொலை பண்ணி புதைச்ச கேஸு, அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவ் லீ இருக்கார்ல, அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்தவர், அவர் காணாமல் போன கேஸு, இது எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோயின் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை போலீஸ் கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தான் அந்த நர்ஸை கொலை பண்ணுது. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல நம்ம சாய் பார்த்தீங்கன்னா நடுவில் புகுந்து அப்படியே அந்த மின்னை ஒரு மாதிரி அங்கேருந்து கூட்டு போகிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே அதே இடத்த தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்ம டாக்டர் சாய் பார்த்தீங்கன்னா அந்த மின்னை கூட்டு போயிருப்பான்ல, அந்த இடத்த தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா இப்போ வரைக்கும் அவளுக்கு ஃபேஸ் கிளியரா தெரியல போல. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம அசிஸ்டண்ட்டும் வரான். இந்தாங்க நீங்க கேட்ட டேப்லெட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது அங்கே கீழே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளட் இருக்கிறத பார்க்குறா. அப்போதான் நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. நம்ம சாய் அவனை அங்கிருந்து சும்மா கூட்டு போல, அப்படியே ஒரு கத்தி எடுத்து குத்தி கூட்டு போயிருக்காரு போல. அதனால தான் அங்கே ரத்தம் பயங்கரமா ஊத்தி இருக்குது. ஸோ இதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க அந்த டைம்ல நம்ம அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்கிறத பார்த்துறான். சரி ஓகே, இங்க இருந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கூட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு வந்து அப்படியே சுத்தி முத்தியும் பார்க்குறாங்க. இங்க என்ன பிளட் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை சேஃபா அந்த அசிஸ்டன்ட் ஒரு சந்துக்குள்ள கூட்டு வரான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம டாக்டர் சாய் தான் அது அன்னோன் நம்பர்ல இருந்து அப்படி மெசேஜ் பண்ணிருக்காரு. இவங்களும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கார் சாவி இருக்குது. இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இது, இந்த கார் சாவி அந்த மின் கிட்ட தானே இருந்துச்சு, எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த காரை நம்ம அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல அதுக்கு டீசலும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அதாவது நம்ம சாயோட அசிஸ்டன்ட், அவனுக்கு கால் பண்ணி டேய் இந்த மாதிரி முன்ன ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்ன அந்த மாதிரிலாம் கண்டிப்பா எதுவுமே ஆகாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டாக்டர் சாய் என்னோட வீட்டுக்கு வந்து அவருடைய எக்ஸ்ரேவெல்லாம் காட்டினாரு. அந்த ஸ்கேன்ல பார்த்தனே, எனக்கு அந்த அளவுக்கு ஆபத்தா இருக்க மாதிரி எதுவுமே இல்லையே, அது ஒரு நார்மலான கட்டி தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்ககிட்ட காட்டினது என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஆக்சுவலா நான் இன்னைக்கு அவருடைய ஒரிஜினல் எக்ஸ்ரேவை பார்த்தேன். அது உண்மையாவே ரொம்ப சீரியஸா இருக்கு. கண்டிப்பா அவரோட கண்டிஷனுக்குலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு. அதுவும் இல்லாம அந்த மாதிரியான ஒரு ஆபரேஷனை நீயே இது வரைக்கும் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவளுக்கு அது கேட்க கேட்க இன்னும் பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இவன் நம்ம டாக்டர் சாய் சாகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சவதான். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டா மறுபடியும் அவர் மேல கொஞ்சம் அன்புலாம் இவளுக்கு வந்திருக்குல்ல, அதனால அவர் சாகிறத நினைக்கும் போதே இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா சொல்ற, எப்படிடா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டே இருக்கா. இந்த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் நம்ம சாயோட ஃப்ரெண்டு அந்த யாங் இருக்கார்ல, அவருடைய போலீஸ் கேங் எல்லாருமே சேர்ந்து அந்த பிளட்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு யாருடைய பிளட் இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கண்டுபிடிச்சிடறாங்க. பார்த்தா அங்கே நம்ம மின்னோட டெட் பாடி தான் கிடக்குது. ஸோ நமக்கு தெரியும் இவனை கொன்னது நம்ம சாய் தான் அப்படின்ட்டு. பட் இவங்க யாருக்குமே தெரியல இவனை யாரா இப்போ கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம யாங்குக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. அப்படி வரிசையா ஒருத்தனா போயிட்டு இருக்கானே, இவங்கெல்லாம் இப்படி கொல்றது யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ அடுத்து நம்ம டாக்டர் சாய் யாரோ ஒருத்தர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிட்டு போறாரு. அப்படி போகும்போது கையில் ஒரு பாக்ஸ் வேற இருக்குது. ஸோ யார்கிட்ட பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலன் சொல்லி அவருடைய ஜூனியர் டாக்டர் ஒருத்தர் இருப்பான்ல, அவங்க கிட்ட தான் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. டே இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்ட அந்த 4 பாட்டிலும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது இருக்கு சார், 4 தான் வச்சிருக்கேன். அம்மா ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ இங்க வருவீங்க, உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் வரேன், ஒரு சில ஒர்க்லாம் இருக்கு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சாய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரூமுக்கு போறாரு. ஸோ அந்த இடத்துல அவர் அந்த மின்னை எந்த கத்தியை வச்சு கொலை பண்ணாரோ அந்த கத்தியை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட கோட் சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட்டா இருக்குது. இந்த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. லேப்டாப்ல இருக்க மெயில பார்த்துக்கிட்டு எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம சாயோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசியிருப்பாள்ல, இந்த மாதிரி நான் ஒரிஜினல் எக்ஸ்ரேவை பார்த்தேன், அதில் வந்து அவருடைய கண்டிஷன் ரொம்பவே சீரியஸா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல. அந்த எக்ஸ்ரேவை அவன் அனுப்புறேன்னு சொல்லியிருப்பான் போல. அதுக்காக தான் இவ வந்து மெயிலேயே பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல இவளுடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ நம்மளை காப்பாத்தினது டாக்டர் சாயின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த மின்னு கீழே இறங்கி நம்மளை கூட்டிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வியர்டாவே இருந்துச்சு. அவன் நம்மளை ஏதோ பண்ண போறான் அப்படின்ட்டு. நான் நினைச்சது கரெக்ட் தான், அவன் நம்மளை போலீஸ்ல மாட்டி விட ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அந்த நேரத்தில் எப்படியோ சாய் அங்க வந்து நம்மளை காப்பாத்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்லாம் மெல்ட் ஆகுது. நமக்காக அவர் எந்த அளவுக்கு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரேவும் வந்துடுது. ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இந்த நேரத்தில் ஒரு பக்கம் நம்ம சாய் இருக்கார்ல, அவர் அந்த பாக்ஸை நம்ம ஆலன் கிட்ட கேட்டு வாங்கியிருப்பார்ல, அதுக்குள்ள இப்போ என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா 4 லிக்விட் மாதிரி இருக்கு, மெடிசன் மாதிரி. ஆக்சுவலாக இவர் ஒரு மாதிரி ரொம்ப முடியாம போகும்போதெல்லாம் எடுப்பார்ல, அந்த மருந்து தான் போல இது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டாக்டர் சாயோட அந்த எக்ஸ்ரேவெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி நம்ப முடியாம இருக்கா. இந்த அளவுக்கு மோசமாவா அவருக்கு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்தை அவர் ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்கிட்ட மறைச்சிட்டு இருந்தாரு, எதுக்காக வேற ஒரு எக்ஸ்ரேவை எனக்கு வந்து காட்டியிருக்கணும். அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்கிட்ட வந்து கேட்டது எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி தானே. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி ஏமாத்தினாரு என்ன
என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அவ குழப்பத்துல இருக்கா. டாக்டர் சாய் ஏன் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த மின்னோட டெட் பாடியை கொண்டு போயிட்டு இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு வச்சிருக்காங்க போல. அப்போ செக் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நாங்க செக் பண்ண வரைக்கும் இந்த டெட் பாடியோட உடம்புல வேற எங்கேயுமே அடிப்படை கிடையாது, ஒரு இடத்த தவிர. அங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஷார்ப்பான ஒரு கத்தியை வச்சு குத்திருக்காங்க. நாங்க கெஸ் பண்றது கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கத்தி இந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கத்தியா தான் இருக்கணும். அதுவும் இல்லாம அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஒரு டாக்டரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் எங்க மனுஷங்களோட உடம்புல அதிகமா நர்வ்ஸ் இருக்கு, அந்த இடத்த டேமேஜ் பண்ணா அதிகமா பிளட் போகும் அப்படின்ற எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க தான் இந்த மாதிரி கரெக்டா ரத்தம் போற இடமா பார்த்து குத்திருக்காங்க. ஸோ இதை பண்ணது ஒரு டாக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இது எல்லாத்தையுமே அந்த யாங் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவரோட மைண்ட்ல வந்துட்டு போறது எல்லாமே அவருடைய ஃப்ரெண்டு நம்ம டாக்டர் சாய் தான். ஏன்னா அவர் ஒரு டாக்டர், அதுவும் இல்லாம அவருக்கு கத்தி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், அதுவும் இல்லாம நர்வ்ஸ் எல்லாம் எங்க உடம்புல இருக்கு அப்படின்றதும் அவருக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா இது அவர் தான் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம யாங் யோசிச்சுக்கிட்டு அங்க சிசிடிவி கேமராலாம் இருந்திருக்கும் போல நம்ம சாய் அந்த மின் இழுத்துட்டு போன இடத்துல இருந்து. ஸோ அதோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இப்போ இந்த யாங் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் இதுல நம்ம டாக்டர் சாயோட ஃபேஸ் கிளியரா தெரியவே இல்லை. ஏன்னா அவர் எந்த இடத்துல கேமரா இருக்குன்னு பார்த்து ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பக்கமா அவருடைய ஃபேஸை காட்டாமையே அந்த மின்ன இங்கிருந்து இழுத்துட்டு போயிருக்காரு கத்தியால குத்தி. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே இவங்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க இந்த போலீஸ் டீமே. இந்த சேம் டைம்ல ஸோ அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த யாங் இருக்காருல்ல, அவர் ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பா ஒரு மாதிரி சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா அவர் பார்த்திருக்காரு நம்ம மின்ன கத்தியால குத்தி அங்கிருந்து இழுத்துட்டு போனது நம்ம சாய் தான் அப்படின்னு சொல்லி இவர் ஃபர்ஸ்டே பார்த்திருக்காரு போல அந்த இடத்துல இருக்கும்போதே. ஸோ இப்பதான் நமக்கு தெரிய வருது இவரு நம்ம சாய் மேல சந்தேகம் மட்டும் பட்டுட்டு இல்ல, அவர் கன்ஃபார்மா பார்த்துட்டாரு. அதனால தான் நம்ம சாயை எப்படியாவது ஒரு எவிடன்ஸோட பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. பட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்தவித எவிடன்ஸும் கிடைக்கல. ஏன்னா அந்த சிசிடிவி கேமராவிலையும் நம்ம சாயோட ஃபேஸ் கிளியரா தெரியல. இந்த சேம் டைம்ல அந்த கேங்ஸ்டர் தான் காட்டுறாங்க. அதான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஆபரேஷன்லாம் பண்ணிருப்பாள்ல, அப்புறம் நடுவில் கூட அவளை கூப்பிட்டு மிரட்டிருப்பான் இந்த மாதிரி நீ மின்ன கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களோட கேங்ல தான் அந்த மின்னும் இருக்கான். ஒருவேளை அந்த மின் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா இவங்களோட மொத்த கேங்கும் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு வேலையை கொடுத்திருப்பான். பட் இருந்தாலும் இப்போ அவ கொல்லாம வேற யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கான் அப்படின்ற விஷயமும் இப்போ உங்களுக்கு தெரிய வருது. அதை சொன்னது வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் டீம்ல இருந்து ஒருத்தன் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்திருப்பான்ல, இந்த மாதிரி மின்னதான் அடுத்து போலீஸ்காரங்க விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த கேங்ல இருக்க ஒரு ஆள் கிட்ட வந்து சொல்லியிருப்பான்ல. ஸோ அதே கருப்பாடு தான் இப்போ மறுபடியும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த கேங்ஸ்டர் பாத்தீங்கன்னா டிவில ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கான். அது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீரோயின் இவனுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அதை ஒரு வீடியோவும் எடுத்து வச்சிருப்பாங்க போல. ஸோ அதை தான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கான், எந்த அளவுக்கு அவ கஷ்டப்பட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணி இவனை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம டாக்டர் ஹானை தான் காட்டுறாங்க. ஸோ லாஸ்டா இவங்க கப்பலுக்கு போயிட்டு ஒரு வயசான பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ அவனை வந்து பாத்துக்கிற ஒரு வேலையை கூட நம்ம ஹான் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ அங்க நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாங்க இன்னும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹானை கூப்பிடும்போது அவனும் உட்காந்து சாப்பிடுவான். அந்த நேரத்தில் அவனோட கையில பாத்தீங்கன்னா யாரோ கடிச்ச மாதிரி ஒரு காயம் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிருது அந்த கிழவன் தான் இதை பண்ணதா அப்படின்னு சொல்லும்போது ஆமா அவர் கொஞ்சம் லூஸ் மாதிரி ஆயிட்டாரு அடிக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியும் அந்த கெல்ட்டு பையன் என்கிட்ட பேசினதை வச்சு நான் அப்ப கண்டுபிடிச்சேன், அவன் அங்கேயே வெட்டி போட்டு வரமாட்டீங்க கெல்ட்டு நாய், அவன் இருந்து என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரிலாம் திட்டும்போது சரி சரி விடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹானும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்பதான் நமக்கே தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்து எப்பயுமே அவளை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்க மாட்டா, அவ கூட இருக்க சில பேர் மேலேயும் அவ ரொம்பவே பாசமா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஹான் கிட்ட இவ எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இந்த மாதிரி டாக்டர் சாய் வந்து ஏன் இப்படி லூஸ் மாதிரி பண்றாருன்னே தெரியல, அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்கிட்ட வந்து அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு, அதுக்காக எனக்கு அவரோட பிரைன் எக்ஸ்ரேவை கூட காட்டினாரு, ஆனா அது எல்லாமே ஃபேக். இப்பதான் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசி நான் அவருடைய உண்மையான எக்ஸ்ரே எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு, இந்த நிலைமையில மனுஷன் எப்படிதான் நம்ம கூட சேர்ந்து அங்க ஆபரேஷன் பண்றதுக்குலாம் கப்பலுக்கு வந்தாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம சாய்க்கு ஆபரேஷன் பண்றதுக்காக அந்த ஜூனியர் டாக்டர் ஆலன் ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவனை இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம சாய் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவன் தான் என்னோட ஜூனியர் டாக்டர், இவன் வந்து ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய நிறைய டாக்டர்ஸ் அதை பார்த்து அவனை இன்வைட் பண்றாங்க, வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சாயோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல அவனும் அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட் இங்க ஒருத்தர் இருப்பான் போல, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஆலனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது போயும் இவனுக்கு போய் இந்த அளவுக்கு எல்லாருமே ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் தானே சாயோட ஜூனியர் டாக்டர்ஸ், நம்மள எவனுமே இந்த மாதிரி மதிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வைத்தறிச்சல்ல புலம்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அந்த எக்ஸ்ரே காப்பி எல்லாத்தையுமே அந்த ஹான் கிட்டையும் காட்ட அவனும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம அசிஸ்டண்ட்டும் ஒன்று சொல்கிறான், தயவு செஞ்சு நீங்கள் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, ஏன்னா அவர் ரொம்ப பாவம், உங்களுக்காக அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இப்போ லாஸ்ட்டாக அந்த போலீஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக முன்ன கூட பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த நர்ஸை கொலை பண்ண கேஸில் கூட உங்களுக்கு எதிராக தான் நிறைய எவிடன்ஸ் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேஸில் விசாரிச்சுட்டு இருந்த லீ அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வேற காணும். இது எல்லாத்துக்குமே காரணம் எனக்கு தெரிஞ்சு நம்ம சாயா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காரு,
இருக்காரு, ப்ளீஸ் அவருக்காக நீங்க ஒரு ஆபரேஷனை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் கேட்டதுல இருந்து நம்ம ஹீரோயின் முடிவே பண்ணிட்டா, கன்ஃபார்ம் நம்ம சாயை வந்து காப்பாத்தியே ஆகணும், ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம சாய் இருக்காருல, அவரு அந்த ஆலனை அவருடைய ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த ஆலன் கேக்குறான், சார் இந்த மாதிரி உங்களோட ஜூனியர் டாக்டர், அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அவங்கள எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் வெளியே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் வராங்க. அதான் அந்த ஜாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடியால சொல்லியிருப்பான்ல, அவன் வரான். இந்த மாதிரி என்னோட ஹெட் உன பார்க்கணும்னு சொன்னாரு, அதனால வா கார்ல ஏறு அப்படின்னு சொல்லும்போது அவளும் பாத்தீங்கன்னா ஏறிடுறா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ நம்ம கேங்ஸ்டர் பாத்தீங்கன்னா மிரட்டுறதுக்காகலாம் இந்த டைம் கூப்பிடல போல, சும்மா சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. நீங்க எனக்காக பண்ண அந்த ஆபரேஷனை நான் இப்பதான் பார்த்தேன், உண்மையாவே நீங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம லாஸ்டா நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி. ஏன்னா அந்த மின் போலீஸ் கிட்ட மாட்டினானா என்னோட மொத்த கேங்குமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கும். அதுக்காக தான் நான் அவனை கொல்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களை யூஸ் பண்றதுக்கு அப்படி உங்களை மிரட்ட வேண்டியதா போயிருச்சு. அப்புறம் இப்பதான் எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு, நீங்க அந்த மின்னை கொலை பண்ணலையா, வேற யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிருக்காராம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன்னா அந்த இடத்துல நீங்க வேற இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, அதுவும் இல்லாம எனக்கு அது யாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அவ வேணும்னே பாத்தீங்கன்னா போய் சொல்ற மாதிரி தெரியுது. நம்ம சாய் தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியும் ஆல்ரெடி. சரி விடுங்க, நீங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று அந்த மின் செத்து போயிட்டான், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், நல்லா சாப்பிடுங்க, நீங்க பண்ண எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம சாயை தான் காட்டுறாங்க. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த யாங்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்காரு போல சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம சாயும் போயிருக்காரு. ஸோ அப்போ நம்ம சாயோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா, இந்த மாதிரி அந்த காங்கோட பையன் ஒருத்தன் மேல இருந்து கீழே விழுந்திருப்பான்ல, ஒரு மாதிரி கோமா ஸ்டேஜில் கூட ஹாஸ்பிட்டலில் முடியாம இருந்திருப்பான், அவன் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ மெசேஜ் வருது. இதை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த யாங்கு கிட்டேயும் சொல்றாரு, இங்க பாருங்க நான் அர்ஜென்ட்டா போகணும், சீக்கிரமா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா இன்னொருத்தனை போய் கொலை பண்ண போறியா என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அப்பவே வந்து நம்ம சாய்க்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம கொலை பண்ணது வந்து இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாய் கிட்ட அவர் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டேய் எனக்கு நல்லா தெரியும், அந்த மின்னை நீ தான் கொலை பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருந்த, நான் நல்லா பார்த்தேன். இவ்வளோ நாளா நான் அந்த மின்னை தான் ஒரு கொலைகாரன் நினைச்சு விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் ஆஃபீஸர் லீவ் வேற காணாம போயிருந்தாரு, அதுக்கும் அவன் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது நீ அந்த மின்னையே கொலை பண்ணிருக்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த லீயை கடத்திட்டு போனது அதுவும் நீ தானே, அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த நர்ஸை கொலை பண்ணது அதுவும் நீ தானே, எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணிட்டு இருக்க போல. ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்ற, யாருக்கிட்டையும் மாட்டன்ற தைரியத்துல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா போதுண்டா டேய், உன்னை லாக்அப்ல தள்ளி வாழ்க்கை முழுக்க வெளியே வர விடாம பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா நம்ம டாக்டர் சாய் எதை பத்தியுமே சீரியஸா எடுத்துக்காம ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறாரு. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கூடா டே, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. சோ இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த காங்கோட பையன் இறந்து போயிருப்பான்ல கோமா ஸ்டேஜ்ல இருந்து, அவனுடைய இறுதி சடங்குக்கு இப்போ நம்ம ஹீரோயின் போயிருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு தான் நம்ம சாயும் வந்திருக்காரு. சோ இங்க அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இவளுக்கு. உடனே அவர்கிட்ட போயிட்டு விடாம கேட்டுட்டே இருக்கா, சொல்லுங்க எதுக்காக நீங்க அந்த மின்ன கொன்னீங்கன்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது அவரும் முடிஞ்ச அளவுக்கு இவளை அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிட்டே இருக்காரு. ஆனா அவ விடுற மாதிரியே தெரியலையா, அதனால ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையுமே சொல்றாரு, உண்மை கிடையாது பொய் தான், உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன், போலீஸ் கிட்ட நீ மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லாம, அது ஒன்றும் இல்லை அவன் ரீசெண்டாக இந்த பணக்காரங்க எல்லாருக்குமே இல்லீகலாக ஆப்ரேஷன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டான், அதுக்காக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட கட்டலான்னு இருந்தான், அது மட்டும் இல்லாமல் அங்கே உன்னதான் சீஃப் டாக்டராக கூட போடலான்னு இருந்தான், இது எல்லாத்துலேயுமே நீ மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் எப்படியே மாற்றி பேசிட்டு இருக்காரு. பட் இவளுக்கு எல்லாமே தெரியும், போலீஸ் கிட்ட நான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் மலையில் நடந்து போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு சில ஃபிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அதாவது இதே இடத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோயின் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலையில் நினைச்சுக்கிட்டே நம்ம சாய் கிட்ட கெஞ்சிருப்பா, இந்த மாதிரி நான் இதுக்கு மேலே தப்பே பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மாதிரி நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம சாய் மேலே இருக்கக்கூடிய அந்த கசப்பான விஷயங்களும் ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாங் இருக்கார்ல, அவர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே விடாமல் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணுறாரு. அது என்னன்னா, அங்கே நம்ம ஹீரோயின் இருக்க விஷயமே அவர் இப்போ தான் பார்க்குறாரு. இந்த பொண்ணு எதுக்காக இங்கே இருக்குது, இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துல பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோட யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம மின்ன இவளை கூட்டிட்டு வரும்போது போலீஸ்காரங்க யாருமே அவளை பார்க்கவே இல்லை போல. அதனால தான் இப்போ நம்ம ஹீரோயின் இங்கே இருக்கிறத பார்த்து அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு, இவையா இங்கே இருக்கா அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் வந்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவளை வெளியே தள்ளியிருப்பார்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற தேட்டர்லேருந்து, அந்த தேட்டரில் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் தேட்டர் ஆக்டிவாக இல்லை போல, ஸோ அதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்து பேசுறாரு. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகலாம் எதுவுமே பண்ண கிடையாது, நீ என்னோட ஜூனியர் டாக்டர், ஸோ உன்னை வந்து அவன் அப்படி கூப்பிட்டு போயிட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக மட்டும் தான் காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட பிரெயினோட உண்மையான எக்ஸ்ரேவை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், ஏன்னா அவ்வளோ மோசமாக வச்சுட்டு சுற்றிட்டு
சுத்திட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வச்சுட்டு சுத்தாதீங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் தானே பண்ணணும், நானே பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம டாக்டர் சாய் அதுக்கு ஒத்துக்காம, அம்மா சாமி நீ ஒன்றும் அப்படி கரிசனப்பட்டுலாம் எனக்கு ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, என்ன என் மேலே இறக்கப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, யோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது, இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட அதுக்காக தானே வந்து பேசிட்டு இருந்த, அதுவும் இல்லாமல் நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் உன்னோட உண்மையான எக்ஸ்ரேவை காட்டாம வேற ஒன்று காட்டினேன்னு எனக்கு தெரியவே இல்லை, என்ன ஃபர்ஸ்ட் சும்மா வந்து செக் பண்ணியா நான் வந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேனா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. ஆமா நான் ஃபர்ஸ்டே என்னோட உண்மையான எக்ஸ்ரேவை காட்டியிருந்தேன்னா நீ இப்போ படுற மாதிரி ரொம்ப இறக்கப்பட்டு வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்ப, அந்த மாதிரி இறக்கப்பட்டு ஆப்ரேஷன் பண்றதுக்கு நான் பண்ணாமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பைத்தியமாட்ட பேசாத, எப்படிதான் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல கூட உன் ஈகோவை வச்சு நீ பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு சத்தியமா தெரியல, இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றதா முடிவு பண்ணிட்டேன், வரதா இருந்தா வாங்க இல்லைன்னா செத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரே வார்த்தையா சொல்லிட்டு போயிடுறா. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம சாய் வந்து அந்த ஆலனை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச அந்த ஜூனியர் டாக்டர் சொன்னல, அவளை வந்து நான் இன்னைக்கு பார்த்தேன், அவ எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா, ஸோ நான் அவகிட்டயே ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு இருக்கேன், கண்டிப்பா எனக்கு அவகிட்ட பண்ணா பொழைச்சுப்பன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறான். அவனுக்கு மனசு வருத்தமாலாம் இல்லை, நம்ம கிட்டே ஒரு ஆப்ரேஷன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டு தானே இருந்தான். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் பண்றா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை தான் வருது. கண்டிப்பா டாக்டர் சாயே சொல்றாருன்னா கண்டிப்பா அவ டாக்டர் சாயை காப்பாத்திருவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை தேடிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் இப்போ லைசன்ஸ்லாம் இல்லைல்ல, ஏன்னா நம்ம சாய் தான் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே துரத்தும் போது லைசன்ஸ் எல்லாம் புடுங்கிட்டு அனுப்பியிருப்பாரு. ஸோ அதனால இவ ஆப்ரேஷன் பண்றதா இருந்தாலே யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இவ அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை கண்டுபிடிச்சிட்டா. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளும் இந்த மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் தான் இங்க ஆப்ரேஷன் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கப்புறம் ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ எப்படியாவது விடியறதுக்குள்ள பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறா. சரியா இந்த டைம்ல நம்ம ஹீரோயினை யாங் பாத்தீங்கன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு விசாரிக்கிறதுக்காக. அன்னைக்கு நீ எதுக்காகமா அந்த இடத்துல இருந்த அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் இது காமெடியா இருக்குது, அங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, நான் இருக்கிறது மட்டும் ஏன் அங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது, நான் மற்றவங்களை பத்தி கேட்கல, நீ எதுக்காக அங்க இருந்த, ஏன்னா நீ தான் சாயோட ஃப்ரெண்ட் ஆச்சு, அதுவும் இல்லாம அவரு உன்னை வெளியே தள்ளியிருக்காரு அவர் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து, ஸோ ஏன்னா நீ அவரை கொலை பண்ண பார்த்திருக்க, அப்படி இருக்கும்போது இப்போ அவர் ஒருத்தனை கொலை பண்ணிருக்காரு அந்த மின்னுன்றவனை, ஸோ அதை நீ அங்கிருந்து பார்த்தோம் எதுக்காக இப்போ வரைக்கும் எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டே அவர் தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இப்படி நம்ம சாயை பற்றி கேட்டிருந்தா வேணா கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் போட்டு கொடுத்துருப்பா, ஆனால் இப்போ தான் சாய் மேலே அவளுக்கு ஒரு தனியான பாசம் வந்துருச்சு இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா அவள் எதையுமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் சும்மா தான் இருந்துட்டு இருந்தேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் சாய் தான் யாரோ ஒருத்தரை கொலை பண்ணலாம் சொல்கிறீங்கல்ல, அது எதுவுமே நான் பார்க்க கிடையாது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அவர் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கா. இவரும் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாரு, இம்மா உண்மையை சொல்லு எனக்கு நல்லா தெரியும் சாய் தானே அன்றைக்கி அங்கே இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவள் அதே தான் சொல்கிறா, இல்லை சார் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால இந்த யாங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காண்டாகிறாரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம ஹீரோயினை விடாமல் போட்டு சாகடிக்கிறாரு விசாரணைன்ற பேரில். இந்த நேரத்தில் நம்ம சாய் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக, ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, அதுவும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அதிகமாக சாப்பிடக்கூடாது போல, அதனால நம்ம ஹீரோயின் கால் பண்ணி என்ன பண்ணுறீங்க நீங்கள் எதுவுமே நிறைய சாப்பிடல, கொஞ்சம் சாப்பிடாமே இருங்க அப்படின்ற மாதிரி அக்கறையாக பேசுகிறா நிறைய வார்த்தை. அந்த நேரத்தில் அந்த லேடி டாக்டர் இருக்கால அவளும் அங்கே தான் இருப்பா. என்ன அந்த பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணி பேசுது என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாய் எதையுமே ஓப்பனாக சொல்ல மாட்டாரு, இல்லை ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஏதோ ஒன்று போங்க, உங்க கூட பழகிறது அந்த பொண்ணுக்கு தான் ஆபத்தாக இருக்கும் போல, ஏன்னா நேற்று நைட்டு உங்க ஃப்ரெண்டு யாங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு 3 மணி நேரமாக விசாரிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல நம்ம சாய்க்கு வந்துச்சு பாருங்க கோவம், எதுக்காக தேவையில்லாம அவளை போய் கூப்பிட்டு அவன் விசாரிச்சிருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வெறிகொண்டு பார்க்குறாரு. ஸோ இவர் பார்க்குற பார்வையிலே தெரியுது அடுத்த மர்டர் வந்து அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா நம்ம நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நைட் அந்த யாங் போகிறத அப்படியே நம்ம டாக்டர் சாய் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. இந்த சேம் டைமில் நம்ம ஹீரோயின் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹான் அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் இவங்க 3 பேரும் அங்கே தான் இருக்காங்க. இந்த சேம் டைமில் நம்ம யாங் இருக்காருல்ல அவரு நம்ம சாயோட அந்த பிரைவேட்டான இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை கூட இங்கே ஒளிச்சு வச்சிருந்திருப்பார்ல அந்த இடத்துக்கு தான் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறத பார்க்குறாரு. இதுக்குள்ள என்ன வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூட்டெல்லாம் இருக்கும், அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாரு, என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கதான் காணாம போன அந்த போலீஸ் ஆபீசர் லியோட பாடி இருக்கு. சரியா இந்த நேரத்துல அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல நம்ம ஹீரோயின் இருந்திருப்பாள்ல, அப்ப அந்த இடத்துக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வராங்க, அது வேற யாரும் கிடையாது அந்த ஆலன். அதை பார்த்து இவ ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறா, இவன் என்னத்துக்கு இங்க வந்தான் அப்படின்ட்டு. இப்போ இந்த பக்கம் அந்த போலீஸ் ஆபீசர் யாங் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு இருக்க டைம்ல அவருக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி காட்டுறாங்க, பார்த்தா நம்ம சாய். சோ இவனுடைய கதையை இவர் இங்க முடிக்க போறாரு போல. சோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.